Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் வந்து weights of fish caught by a traveler இது வந்து normally distributed அப்படின்னு கொடுத்துருக்காங்க, mean weight கொடுத்துருக்காங்க and standard deviation கொடுத்துருக்காங்க. இப்போ what percent of the fish weigh less than 2 kg அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் முதல்ல எழுதுனா mean ஓட வேல்யூ mu 2.25, அதுக்கு standard deviation sigma வந்து 0.25. இங்கே கேட்டிருக்கிறது P of x less than 2 என்ன. ஸோ இதோட ஃபார்முலா அதாவது z கண்டுபிடிக்கணும், x minus mu by sigma. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது 2 minus 2.25 divided by 0.25 அப்படின்னு வரும். ஆஃப்டர் சப்ட்ராக்ஷன் minus 0.25 divided by 0.25. ஸோ இது வந்து -1 வரும். இப்போ இதை நம்ம z மாற்றினா z less than -1. இதோட கிராஃப் பாருங்க, நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் இல்லையா. ஸோ ஒரு பெல் ஷேப்டு கிராஃப் ஒன்று வரையணும். அண்ட் இதில் இந்த மிடில் லைன் வந்து z equal to 0 and -1 அப்படின்றது இந்த 0க்கு லெஃப்ட் சைடு வரும். ஸோ z is equal to -1. ஸோ இந்த லைன் இங்கே போட்டுடலாம். பட் இவங்க கேட்குறது less than 2, அதனால் less than -1. ஸோ இந்த ரீஜன் வேணும். ஸோ இந்த ரீஜனை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டேபிள்ல இருந்து இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். அண்ட் இந்த டோட்டல் கிராஃபோட வேல்யூ 1, அதில் பாதி 0.5, இந்த பக்கம் 0.5. ஸோ இப்போ நம்ம 0.5ல இருந்து இந்த வேல்யூ சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம 0.5 மைனஸ் பி ஆஃப் இது சப்ட்ராக்ஷன் வந்து -1 less than z less than 0 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ கிராஃப் வந்து இந்த -1 இங்கே இருக்கு இல்லையா, இந்த டேபிளில் 1 அப்படின்ற வேல்யூ இங்கே இருக்குது, 0.3413. ஸோ இந்த இடத்துல வந்து 0.5 minus 0.3413 இது சப்ட்ராக்ஷன் பண்ணால் 0.1587. ஸோ இந்த பர்சன்டேஜ் அப்படின்றனால நம்ம இன்டூ 100 அப்படின்னு போடணும். ஸோ இந்த வேல்யூவை இன்டூ 100 அப்படின்னு போட்டால் பர்சன்டேஜ் வரும். ஸோ 15.87%.